கலங்கரை விளக்கமாயிருந்த தாயை காவியமாக மாற்றிய முத்தான 3 மகன்கள். உள்ளத்தில் கட்டியிருந்த கோயிலுக்கு உருவம் கொடுத்து அந்த கோயிலை தரையில் எழுப்பி தங்களை வளர்த்த தாயை தெய்வத்தாய் ஆக மாற்றிய 3 மகன்கள். 2ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை பிரம்மாண்டமாக நடத்த உள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வெளியாரி கிராமத்தில் வாழும் தெய்வம் முத்துக்காளி அம்மாவின் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழா ஜூன் 20ஆம் நாள் நடைபெற உள்ளது. தாய்க்காக தங்க மகன்கள் கட்டி எழுப்பிய தங்க கோயிலில் தங்களின் அன்பு மாறாமல் அம்மாவுக்கு சிலை வைத்து அதில் வருடாபிஷேக விழா நடத்துகின்றனர். 2 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த விழாவில் பல்சுவை நிகழ்ச்சிகளை பரிசாக வழங்க உள்ளனர். விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். விழாவை சிறப்பிக்க கனிம வளத்துறை அமைச்சர் TK பிரபு வருகை தர உள்ளார். அவரை தொடர்ந்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சீனிவாச சேதுபதி, சிவகங்கை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் குழந்தை ராணி, திருப்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KK உமாதேவன், தமிழக வெற்றி கழக வடக்கு மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ், முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் மற்றும் பிரபலங்கள், தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள் உட்பட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முத்துக்காளி அம்மாளின் அருளை பெற்று செல்ல உள்ளனர். மேலும் கன்றமாணிக்கம் நாடு, பட்டமங்கலம் நாடு என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். விழாவில் மிக பிரம்மாண்டமாக அன்னதானமும், அன்று இரவு இன்னிசை கச்சேரி மற்றும் கலை நிகழ்ச்சியும், மறுநாள் பிரமிக்க வைக்கும் பரிசுகள் கொண்ட வடமாடு சூப்பர் ஸ்டார் வெளியாரி வீரன் கோயில் காலை சார்பாக மாபெரும் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியும் நடைபெற உள்ளது. பார்க்க நெகிழ்ச்சியூட்டும் இந்த நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள்.